இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இன்று 24ஆம் திகதி 2ஆம் மாதம் 2014ஆம் ஆண்டு வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை. உங்கள் அனைவருக்கும் இதே நாள் சந்தோஷமான ஒரு நாளாக அமையலாம் வல்ல ஒருவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்துவோம். தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் இதுவரை 33 பேர் கைது, போலீஸ் தலைமையகம் அறிவிப்பு. சமூக இணையதளமான Facebook தொடர்பில் இதுவரையில் 30 முறைப்பாடுகள் பதிவு. மன்னார் மனித புதைக்குழியில் இருந்து 78 மண்டையோடுகள் கண்டுபிடிப்பு. 31வது நாளாக அகழ்வு பணிகள் இன்று. ஆப்கானிஸ்தானின் மலைத்தொடர் ஒன்றில் இடம்பெற்ற மோதலில் 21 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. அந்த வகையில் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் இதுவரை 33 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. சட்டவிரோதமாக பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 9 வாகனங்களை கைப்பற்றியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் 26 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் இதில் ஒரு துப்பாக்கி பிரயோக சம்பவம் உள்ளிட்ட 10 வன்முறைகள் உள்ளடங்குவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இம்முறை மாகாண சபை தேர்தலுக்காக போலி தகவல்கள் அடங்கிய வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டமை குறித்த 3 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ள வாகனங்களில் வெலிகம பிரதேச சபைக்கு சொந்தமான அரச வாகனம் ஒன்றும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழியில் இருந்து கண்டுபிடிக்க மண்டையோடுகளின் எண்ணிக்கை 78 அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர் வாஸ் குஞ் அவர்களை தற்போது நாங்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் வாஸ். வணக்கம் ஜெஃப்ரி. அதாவது திருக்கேதீஸ்வர பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி குறிப்பிடப்பட்ட கடந்த 30 தினங்களில் அகழ்வு செய்யப்பட்ட போது நேற்று வரைக்கும் 78 மனித மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இன்று அகழ்வு பணி 31வது நாட்களாக அகழ்வு செய்யப்பட இருக்கின்றது. அகழ்வு பணியில் சட்ட வைத்திய நிபுணர்கள் குழு, தொல்பொருள் ஆராய்ச்சி அதிகாரிகள் இவருடன் இணைந்து போலீசாரும் சுமார் 30 பேர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தி கனகரட்னம் முன்னிலையில் இடம்பெற்று வரும் இம்மனித புதைகுழி அகழ்வில் கடந்த 2 தினங்களும் சட்ட வைத்திய நிபுணர்கள் குழு கடமைக்கு சமூகம் அளிக்காததினால் குழிக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் வெளிக்கொணரப்பட்டு பெட்டிக்குள் அடைக்கப்படவில்லை. இருந்தபோதும் இன்று அனுராதபுரத்திலிருந்து வருகை தரும் சட்ட வைத்திய நிபுணர்கள் குழு அகழ்வு பணிக்கு வருகை தர இருப்பதாகவும் இதைத் தொடர்ந்து குழிக்கு கண்டுபிடிக்கப்பட்ட எஞ்சியிருக்கும் மனித எலும்புக்கூடுகள் வெளியேற்கப்பட்டு அடைக்கும் பணி இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரைக்கும் 69 மனித எலும்புக்கூடுகள் பெட்டிகளுக்குள் அடைக்கப்பட்டிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 8 மணி அளவில் வளமை போன்று அகழ்வு பணி தொடர இருக்கின்றது. நேற்று ஞாயிறு விடுமுறை தினமாக இருந்த போதும் இவ்வகழ்வு துரிதப்படுத்தும் நோக்குடன் நீதிபதியின் உத்தரவுக்கு அமைய நேற்று புதைகுழி அகழ்வு பணி இடம்பெற்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும். மன்னாரிலிருந்து வாக்குங்க. நன்றி வாஸ். அது எமது பிராந்திய செய்தியாளர் மன்னார் பிராந்திய செய்தியாளர் வாஸ் குஞ்ச நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அசாதாரண சூழ்நிலைகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைய தினம் நட்டஈடு வழங்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் நமது பிராந்திய ஐப்பூடாக இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் அதிபதன. வணக்கம். முல்லைத்தீவில் இன்று யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டஈடு வழங்கும் நிகழ்வானது நடைபெற உள்ளது. இதில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தொகுதி யுத்தத்தினால் உயிரிழந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் யுத்தத்திலே காயமுற்று மற்றும் சொத்துக்களை இழந்தவர்களுக்குமான நட்டஈட்டு காசோலைகள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்வானது கதைக்குட்பட்டு பிரதேச செயலகத்திலே இன்று மாலை 2:30 மணி அளவில் நடைபெறுகிறது. இந்நிகழ்வில்
சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிய நியூஸ் பஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவில் இருந்து விஜயகுமார் மதிவதனன். சமூக இணையதளமான Facebook தொடர்பில் இதுவரையில் 30 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. அவமானப்படுத்தப்பட்டமை தொடர்பிலேயே அதிகளவு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிடுகின்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி பிரிவு இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகின்றார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் Facebook தொடர்பில் 250 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக இலங்கை கணனி அவசர அழைப்பு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் ரோஷான் சந்திரகுப்த தெரிவிக்கின்றார். Facebook தொடர்பில் ஏதேனும் முறைப்பாடுகள் காணப்படுமாயின் நீங்கள் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும். அந்த தொலைபேசி இலக்கத்தை அறிய தருகிறோம். 0112691692. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தினை அறிய தருகிறோம். Facebook தொடர்பில் ஏதேனும் முறைப்பாடுகள் காணப்படும் பட்சத்தில் 0112691692 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும் என சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் மேலும் குறிப்பிட்டார். குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நட்டஈடு வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற இருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் சிரேஷ்ட ஆலோசகர் சதீஷ்குமார் சிவலிங்கத்தோடு நாம் தற்போது தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் சதீஷ்குமார். வணக்கம் ஜிப்ரி. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையிலே பல கட்டங்களாக இந்த நஷ்டஈடு வழங்கப்படுகிறது. இது எத்தனையாவது கட்டமாக வழங்கப்படுகிறது சதீஷ்குமார்? குறிப்பாக 1990ஆம் ஆண்டு முதல் இந்த நஷ்டஈடு வழங்குகின்ற செயல்முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக 2009ஆம் ஆண்டு முதல் இதுவரை இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மற்றும் சொத்துக்களை இழந்தவர்களுக்கான நட்டஈடு வழங்குகின்ற பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது கௌரவ ஜனாதிபதி அவர்களின் ஆலோசனை கமைய. அந்த வகையில் நாங்கள் இந்த ஆண்டு முதலாவது கட்டமாக இப்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்று நாங்கள் நட்டஈடு வழங்குகின்ற நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் அவ்வாறு நட்டஈடு வழங்கப்பட இருக்கின்றது. சதீஷ்குமார், இந்த பயனாளிகள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றார்கள்? பயனாளிகளை பொறுத்தவரையில் அவர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய கிராமங்கள் மட்டத்தில் கிராம சேவகர் ஊடாக விண்ணப்பங்களை அனுப்பி பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடாக அதை உறுதிப்படுத்தப்பட்டு அவை எங்களுடைய புனர்வாழ்வு சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுக்கு அல்லது புனர்வாழ்வு அதிகார சபைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. ஆகவே அப்படி அனுப்பி வைக்கப்படுகின்ற விண்ணப்பங்கள் அந்த வரிசை கிரமத்தில் அவை சரிபார்க்கப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு அதற்காக கொடுப்பனவுகள் தயார் செய்யப்பட்டு அந்த காசோலைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே 2009ஆம் ஆண்டு முதல் இதுவரை நாங்கள் சுமார் 100 மில்லியன் ரூபாவை நாங்கள் இந்த நட்டஈடாக கொடுத்திருக்கிறோம். அதே போன்று உயிரிழந்த காயப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவு மற்றும் ஏனைய பாதிப்புகள் பற்றிய கொடுப்பனவும் இவ்வாறு வழங்கப்பட்டு வருகிறது. சதீஷ்குமார், முன்னாள் போராளிகளுக்கான நடவடிக்கைகள் எவ்வாறு காணப்படுகிறது? முன்னாள் போராளிகளை பொறுத்தவரையில் 12,000 பேர் புனர்வாழ்வு பணிகளுக்காக உட்படுத்தப்பட்டார்கள். அவர்களில் 11,860 பேர் வரை இதுவரை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது சுமார் 150 பேர் மட்டும் புனர்வாழ்வு நிலையங்களில் பயிற்சிகளை பெறுகிறார்கள். நீதிமன்ற உத்தரவு காரணமாக 1 வருட காலத்தை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகளை பொறுத்தவரையில் நாங்கள் இதுவரை சுமார் 4,000 பேருக்கு சுய தொழில் கடன் திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். அவர்களுக்கான அந்த உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. 5,5 லட்சம் ரூபாய் வரை 4% வட்டி மட்டுமே அறவிடப்படுகின்ற அந்த சுய தொழில் கடன் திட்டத்துக்காக இந்த வருடம் கூட சுமார் 500 மில்லியன் ரூபாய்
அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது துறைசோரி ஊடாக. ஆகவே அவர்களுக்கான அந்த சுயதொழில் திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகிறது. அதை போன்று விதவை பெண்களுக்கான ஒரு சிறப்பு கடன் திட்டத்தையும் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சதீஷ் குமார், எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. அது புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் சிரேஷ்ட ஆலோசகர் சதீஷ்குமார் சிவலிங்கம் எங்களோடு இணைந்திருந்தார். நன்றி சதீஷ்குமார். அடுத்து இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக ஸ்கைப் ஊடாக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். வணக்கம் சூரியகுமாரன். வடக்கு வடமத்திய மாகாணங்களில் சில பகுதிகளில் சிறிதளவான மாலை பொருட்களில் தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமாக காணப்படும். யாழ்ப்பாணம் முதல் திருகோணமலை ஊடான பொத்தியில் வரையான ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். அதனை விட பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் இலங்கை மேற்கு கடற்பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படலாம். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை அனுபவத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். கொழும்பு முதல் மன்னார் ஊடான யாழ்ப்பாணம் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் மேற்குறிப்பிடப்பட்ட இந்த ஆழ்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் தகவல்களோடு இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. நமது நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 1 மணிக்கு இடம்பெறும். நமது மணித்தியால செய்திகள் 10:25 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.